நமஸ்காரம். இப்போ நம்ம 2026 குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். குறிப்பாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு. ஆல்ரெடி விருச்சிக ராசி நேயர்களுக்கு பஞ்சம சனி 5ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறார். பஞ்சம சனி அதுக்கு பேரு. சரி அதெல்லாம் போட்டும். அதில ஒரு பஞ்சம சனீஸ்வர பகவான் இருந்தாலுமே கூட ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு பார்த்தா, பஞ்சம சனினாவே குடும்பத்தில குழப்பம். பிள்ளைகள் நம்மளோட பேச்சு கேட்கல. அவங்களோட தேவைகள் பூர்த்தி பண்ண முடியல. அதேமாரி குடும்பமே ஒரு நெருக்கதிய மாரி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அதில இருக்குது. ஆனா, அதேபோல இப்ப இதுக்கு முன்னாடி இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஒரு 8, 10 மாசமாக, 11 மாசமா குறிப்பா 11 மாசமாக 8ஆம் இடம் குரு மறைவுஸ்தானங்க. குரு மறைவுஸ்தானம் 8ஆம் இடத்துல பார்த்துட்டீங்க அப்படின்னா மிதுன ராசியில புதனோட வீட்ல குரு மறைவுஸ்தானம் நமக்கு ஆயிட்டாருங்க. அப்ப நம்மளோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. வச்சது வேலைங்கள, தொட்ட தொலைங்கள, எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நடக்கல. அதாவது சமுதாயத்தில நம்ம மதிக்கல. சொந்த பந்தங்கள் வெறுப்புத்தன்மை ஆயிட்டோம். குடும்பத்திலே நம்ம மதிப்பில்ல, மரியாதை இல்ல. நம்ம மேல ஒரு பாசம் பட்டது எதுவுமே கிடையாது. சரிங்களா? நாம அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சோம். நல்லது பண்ணணும். ஆர்டர் போட்டோம். இது வாங்கிட்டு வா, இங்க போயிட்டு வா, உன்னால பண்ண முடியும் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள உட்கார வச்சுட்டு இப்ப நாம போகக்கூடிய நிலைமை ஆச்சு. விருச்சிக ராசி நேயர்களே கூர்ந்து கவனிக்கணும். இந்த வீடியோ பார்க்க நீங்க உங்களோட நண்பர்களாலும் சரி, சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, இந்த நிலைமை கண்டிப்பா வந்ததில மட்டும் நீங்க கரெக்ட்டா பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா போடக்கூடிய ட்ரெஸ்ஸு கூட நம்மக்கிட்ட இருக்காது. கல்யாண காட்சி நல்லது கெட்டது போகிறதுக்கு. எப்படி காசு வருது? எப்படி செலவாகுது? கடன் கிடைக்கல. இருக்கிறது பூரா இழந்தாச்சு. உயிரை காப்பாற்றுறதுக்கு ரூ. 100 இருக்குது அப்படின்னா அதுவும் இல்லை. நமக்கெல்லாம் இதை நடக்கக்கூடாது. நடந்த அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதுதான் நமக்கு நடக்குது. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே இந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலையும் சுச்சுவேஷன்லையும் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. மனைவிக்கு கணவன் மதிப்பு கொடுக்கல, மனைவிக்கு கணவனுக்கு மனைவி மதிப்பு கொடுக்கல, சொந்த பந்தங்களோட ஹெல்ப்பும் இல்லை. இந்த நிலை மாறத்துக்கு உண்டான வாய்ப்பு தான் இந்த குரு பெயர்ச்சி 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி. சரிங்களா? எந்த அளவுக்கு ஒரு கடுமையான முறையில், அதாவது பார்த்தீங்கன்னா உயிர் போகிறது ஒன்று தான், அடுத்தவங்ககிட்ட அடைக்கலம் தேடுறது ஒன்று தான், அவங்ககிட்ட ஐடியா, அவங்ககிட்ட உதவி கேட்குறது ஒன்று தான். சரிங்களா? இந்த மாதிரி நிலைமையில வந்த பின்னாடி இது மாறுமா அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக மாறுது. 9ஆம் இடத்துல ஓடி போனவனுக்கு 9ல் குரு. இதுதான் உண்மை. சில பேர் ஓடிலாம் போயிருப்பீங்க. வாழ்க்கை வேண்டாம். சொந்த பந்தம் உறவுன்ற அவங்கக்கிட்ட இருக்கிறத விட எங்கேயோ தனியாக அனாதை மாதிரி இருந்துக்கலாம். ஆனால் அங்கே ஒரு 10 ரூபா கிடச்சி உங்களுக்கு தேவைகளை நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிலைமையில வந்திருக்கு. அப்படியாப்பட்ட விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா 9ல் குரு வரும்பொழுது என்னென்ன நீங்கள் இழந்தாயோ, என்னென்ன உங்களுக்கு உங்கள் கைவிட்டு போச்சோ இதெல்லாமே அடைஞ்சிடும். வாழ்க்கையோட தேவைகள் பூரா நம்ம பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துடும். பிள்ளைகளோட படிப்பு நாம் தான் பண்ணுறோம். என்ன படிக்கிற? வெளிநாடு போறியா? நான் கேரண்டி. உள்ளூரில் எந்த காலேஜ்? சரி, கவுன்சிலிங்க தேவையில்லை, தனியார் சம்மந்தப்பட்டதை நான் பண்ணுறேன் அப்படின்ற அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு செல்வாக்கும், ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். கண்டிப்பாக இது நடக்கும். கணவனுக்கு மனைவி ஆதரவு, மனைவிக்கு கணவன் ஆதரவு. கணவனாக நீங்கள் இருந்த விருச்சிக ராசி நேரம் இருந்தால் பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தில் செல்லாத காசு ஆகிருப்பீங்க இன்றைக்கி. சரியா? இப்போ அவங்க அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று காத்துட்ருக்குது. நிறைய வாய்ப்புகள் நமக்கு அப்படி காத்துக்கிட்டு இருக்குது. ஒன்று நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணாத அளவுக்கு நமக்கு அடையிற அளவுக்கு வாய்ப்புமே உண்டு. நமக்கு கண்டிப்பாக கைகூடும். அடுத்தாக பார்த்துட்டிங்க அப்படின்னா சொந்த தொழில் செஞ்சவங்க பார்த்துட்டுனா அது எல்லாமே யாரை கட்டிட்டு அல்லது விட்டுட்டு கூட போகிற அளவுக்கு கூட நிலைமை வந்திருக்கும். மறுபடியும் அது செய்கிறதுக்குள்ள வாய்ப்பு தேடி வருது. திடீர்னு ஒரு உறவு, ஒரு நண்பர் இல்லை அப்படின்னு ஒரு சப்போர்ட் நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும். நமக்கு நல்லது பண்ணுவாங்க. இதுவும் நடக்கும். அடுத்தாக பார்த்துட்டிங்கன்னா வெளிநாட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களாக இருந்தீங்கன்னா அங்கே நிரந்தரமாக இருக்கிறவங்க சரி, அதேமாரி தற்காலிகமாக இருக்கிறவங்க சரி, வாழ்க்கையில் அதாவது கடல் கடந்து போயும் கூட அந்த தரித்திர வாழ்க்கை, சாதாரண தரித்திர வாழ்க்கை இல்லைங்க, அன்ன தரித்திரம், திங்கிற சோத்துக்கு கஷ்டப்படணும். நாமளும் சரி, நம்ம குடும்பத்தாரும் சரி, இதெல்லாமே நடந்திருக்கு. அம்மா அடுத்த மாதம் காசு அனுப்புகிறேன், இல்லை அடுத்த மாதம் பண்ணுறேன், ஏதோ ஒன்று செய்கிறேன் அப்படின்ற அளவுக்கு
எவ்வளோ பண்ணாலும் நம்ம பிரச்சனை தீர்வாகாது. வட்டி கட்டணும், அதேமாரி வந்து லோனு கட்டணும், இல்லை அப்படின்னா வந்து குழு கட்டணும் அப்படின்ற மாதிரி அந்த கழுத்து பிடிக்கும். அந்த கடன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, கழுத்து நெரிக்கும். இதெல்லாமே கண்டிப்பாக நடந்திருக்கும். சரியா? இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு வேலை செய்கிற இடத்துலையே. இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு அங்கீகாரம், நம்ம உழைப்புக்கு தகுந்த மாதிரி ஊதியம் பெரிய லெவலில் கிடைக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்திருக்கும். நடக்கும். சரியா? அப்போ வந்து எவ்வளோ வேணும்? ஒரே நாள், ஒரே வாரம், ஒரே மாதம் ஒட்டுமொத்த பிரச்சனை தீர்வு பண்ணுற அளவுக்கு நமக்கு அந்த வாய்ப்புகள் தேடி வருது விருச்சிக ராசி நேயர்களுக்கு. அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா, உள்ளூர்லேயே வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, செய்கிற வேலை திருப்தியே இல்லை, எல்லாருமே பகையாயிட்டாங்க, நம்மளை அடிமை மாதிரி நடத்துகிறாங்க. இது விட்டால் வேற தேடவும் முடியாது, இது விட்டால் வேற குடும்பத்தை காப்பாற்றுற வழி இல்லை, செஞ்சு தாகணும், பண்ணி தாகணும், கட்டாயம், நிர்பந்தம். அதுக்குன்னு சொல்லும்போது ரொம்ப ரிஸ்க் எடுத்து அப்படியே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து எண்ணங்கள் பூராமே இந்த பொழப்பு பழகிறது பேசாமல் செத்த போயிடலாம கூட நமக்கு சில நேரத்தில் தோன்றும். அந்த நிலைமை இது மாறுது. நமக்கு வந்து இத்தனை நாள் கஷ்டப்பட்டு ஒரு உருவாக்குனது, இல்லை ஒரு கண்டுபிடிச்சதோ, இல்லை இப்போ நிர்வாகம் பண்ணது, நமக்கு ஒரு நல்ல பேர் வருது. அந்த நல்ல பேர் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, முன்னேற்றம் கண்டிப்பாக நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நாம் தோற்று போகவே மாட்டோம். பீனிக்ஸ் பறவை மாதிரி. சரியா? சூரியன் தொடர்றதுக்கு வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து வந்து முன்னேறிட்டே இருக்கும். அதாவது வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சிறகுகள் பூரா கரிய போயிடுச்சு, அங்கேருந்து தொப்புன்னு கீழே விழுந்தாச்சு, மறுபடியும் முளைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம், மறுபடியும் வந்து அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்ற அளவுக்கு அந்த முயற்சி. கீழே விழுந்தாச்சு, அது மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும். எந்திரிச்சு ஓடுற அளவுக்கு மறுபடியும் வாய்ப்பு நமக்கு இருக்குது. எப்பவுமே விருச்சிக ராசி நேர்களை பொறுத்த வரைக்குமே வந்து அப்பாவோட சப்போர்ட் முழுசாக இருக்காது. ஒன்று இறந்து போயிட்டாங்க, இல்லை அப்படின்னா வந்து அவர் நம்ம மேலே பாரத்தை விட்டுட்டு அவர் போய் விலகிட்டார். நாம் தான் குடும்பத்தை காப்பாற்றணும். இதுதான் நம்மளோட நிலைமை விருச்சிக ராசி நேயர்களுக்கு. அப்படியாப்பட்ட நிலைமை கூட அடுத்தவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாகாமல் மோசமாகாமல் நல்லபடியாக குடும்பத்தை காப்பாற்றணும். அப்படியாப்பட்ட விருச்சிக ராசி நேயர்கள் ஒளிஞ்சாச்சு, மறைமுக வாழ்க்கை வாழ்ந்தாச்சு. இது எல்லாமே வந்து இதுக்கு மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேற மாதிரி ஒரு வாழ்க்கை காத்துட்ருக்கு. சரிங்களா? அது நிச்சயமாக நல்லபடியாக நமக்கு நடக்கும். மறுமலர்ச்சின்னு சொல்லுவாங்க. அந்த மறுமலர்ச்சி தான் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு 2026 ஜூன் மாதத்துக்கு மேலே. அந்த மறுமலர்ச்சியில் அப்படி சொல்லும் பொழுது வந்து பார்த்துட்டிங்க என்னென்ன இழந்தாயோ அதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு அடைஞ்சிடும். சொந்தமாக தொழில் செஞ்சுருக்கலாம், இல்லை வந்து சொன்ன மாதிரி அடிமை தொழில் செஞ்சுருக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்போ, இல்லை அப்படின்னா வந்து ஆசிரியரோ, இல்லை காவல்துறை சம்மந்தப்பட்டதோ, இல்லை அப்படின்னா வந்து நீதித்துறை சம்மந்தப்பட்டதோ, ஒரு ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டதோ, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நாம் வந்து சின்னவங்களை கூட அடங்கி அவங்களுக்குலாம் பதில் சொல்லி அவங்களுக்கு கூட வந்து அவங்க சொல்கிற வேலை கேட்குற அளவுக்குலாம் ஒரு நிலைமை வந்திருக்கும். இதெல்லாமே மாறத்துக்குள்ள வாய்ப்பு நமக்கு வந்தாச்சு. இதுதான் நமக்கு நடக்கும். திருமணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. நீண்ட நாளாக வந்து விருப்பத்தை தெரிவிக்கணும், செல்வாக்கு இல்லை, முன்னேற்றம் இல்லை, நிரந்தரமான வேலை இல்லை, நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை, நம்மளை காப்பாற்றுறது பெரிய விஷயமா இருக்குது. இன்னொரு பொண்ணு வந்து எப்படி காப்பாற்றுறது, அதேமாரி வந்து இன்னொரு ஆண் வந்து எப்படி காப்பாற்றுறது, ஒரு அங்கீகாரம் வேணும் இல்லை, கல்யாணம் பண்ணுறது செலவுக்காவது காசு வேணும் இல்லை, இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் கிடைக்கும், நிச்சயம் இதுக்கு மேலே கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் அந்த தன்னம்பிக்கை மட்டும் தவற விடாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிப்பீங்க. ஜெயிக்கிறதுக்குள்ள வழிமுறை தான் இந்த குரு பயிற்சி. 9ஆம் இடத்துல குரு நமக்கு வருதுங்க. அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா சொந்த பந்தத்துலேயும் 2வது திருமணம் 3வது திருமணம் பண்ணுறவங்க, இல்லை காதல் திருமணம் பண்ணுறவங்க, இதெல்லாமே கை கூடுறதுக்கு வாய்ப்பு நமக்கு வந்து அந்த குரு பகவான் கண்டிப்பாக நிச்சயமாக நமக்கு வந்து பண்ணுவார். குழந்தை பாக்கியம், அதுக்குன்னு கல்யாண காட்சிக்கு போகிறதில்ல, ஒரு திருவிழாவுக்கு போகிறதில்ல, ஒரு நல்லவங்கிட்ட சந்திக்கிறதில்ல, எதுக்குமே பண்ணுறதில்ல. ஒடுங்கி 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 இருந்து 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 ஒரு மனசே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியக்காரத்தனமாக ஆயிருக்கும். ஆண்கள் வந்து வெளியே போகிறாங்க, பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, அப்படி சொல்லும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு பீரியட் கிடைக்குது. நமக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து நாம்ளே ஒரு பொருளை அடக்கி வச்சுட்டு அப்போ நாம்ளே கலைக்கிறோம், குழந்தைக்கு கலைக்கிற மாதிரி என்னென்னமோ நமக்கு வந்து கற்பனை பண்ணியிருக்கோம். அது எனக்கு கூட நிறைய விஷயங்கள் சொல்ல தோணுது, அதெல்லாம் வேண்டாம். சிறந்த தாய், அந்த ஒரு பட்டம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு இந்த 2026 அப்படி சொல்லும் பொழுது. நீங்களும் சிறந்த தாய் தான், இது 100% நீங்கள் நம்பலாம். உடம்பு மனசு பலகீனமாயிருச்சு,
பைத்தியகாரத்தனமா தானே பேசுகிற மாதிரி எங்கே போகும்போது வந்து என்ன இப்படி இருக்குது ஏதாவது பண்ண நல்லா இருக்குமே ஏதாவது ஒன்று சிந்திச்சுட்டு ஒரு 5 லட்சம் வந்தா 10 லட்சம் வந்தா 1 கோடி கிடைச்சா கீழே கிடைச்சா லாட்ரி சீட் அடிச்சா லாட்ரி சீட்டு வாங்குறது கூட நம்மகிட்ட காசு இருக்காதுங்க. அதான் உண்மையான விஷயம் விருச்சிக ராசி நேயர்களே. சரியா? அதுக்கெல்லாம் நீங்கள் எதுக்கு நீங்கள் போக வேண்டாம். கண்டிப்பாக ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் நம்ம வந்து என்னைக்கோ வந்து பண்ணுனது இப்போ நாம் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி நம்ம பண்ணக்கூடிய ஒரு செயல்கள் நிச்சயமாக நம்மளை காப்பாற்றும். இது மட்டும் நீங்கள் நம்பிக்கையாக நீங்கள் முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு பரிவர்த்தனை அப்படி சொல்லும் பொழுது வந்து செவ்வாய்க்கிழமை பக்கத்தில் எந்த கோயில் இருந்தாலும் சரி, முருகப்பெருமான் கோவில், செங்காந்த மலர்கள், அதுக்கு பேர் சிவப்பு மலர்கள், அது வச்சு தேங்காய், ஊதுபத்தி, கற்பூரம், அதேமாரி வந்து வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு உங்கள் பேரில் முருகப்பெருமான் கோயில் அர்ச்சனை பண்ணுங்க. பட்ட கஷ்டம் கண்டிப்பாக ஒரு பலன் இருக்குது. வாழ்க்கை கண்டிப்பாக நிறைவேறும். அதான் தன்னம்பிக்கை வந்து பார்த்துட்டா வந்து சக்ஸஸ் ஆகும். வாழ்க்கையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, படுத்த தூக்கம், அப்பா எப்படியே வந்து எல்லாமே இழந்தாலும் மறுபடியும் வந்து அடைய போகிறோம் அப்படின்ற அளவுக்கு நிம்மதி வந்துடும். இது வந்து விருச்சிக ராசி பற்றி பொதுவான தகவல்கள் மட்டும்தான். எதற்கும் உங்களோட ஜனன ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க. குறிப்பாக சொல்லும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்க வேண்டாம். பண்ணுறதுனால ஒன்றுமே நஷ்டமாக போகிறதில்ல. பெல் பட்டன் அமைத்தி ஆல்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்குங்க. சரிங்களா? நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இல்லாட்டி போனாலும் உங்களோட உறவினர், நண்பர்கள் யாருக்காவது கண்டிப்பாக பயன்படும். நிச்சயமாக வந்து உங்களோட வாழ்க்கை வெற்றி, முன்னேற்றம், நம்பிக்கை இதெல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ரீ கொடுங்கலூர் பகவதியம்மன் ஜோதிட நிலையம், பாலக்காடு, கேரளா. நன்றி, வணக்கம்.